வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. புது வகையான ஒரு அரசியலை இன்றைக்கு எடப்பாடி கையில் எடுத்திருக்கின்றார். அடித்து துவைத்திருக்கிறார் எடப்பாடி. அதாவது செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அதற்கு பதிலாக நேற்று சென்னையில் நடந்த நன்றி சொல்லும் விழாவிலே அண்ணாமலையும் அடித்து துவைத்திருக்கின்றார். என்னதான் நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்? தமிழக மக்கள் அறிந்த உண்மைதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியில் வந்ததிலிருந்து யாருமே இன்னும் எடப்பாடியை முற்றுமுழுதாக நம்பவில்லை. எடப்பாடிக்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திற்கும் ஸ்டில் தொடர்பு இருக்கின்றது. இவர்கள் ஒன்றிணைவார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே எடப்பாடி பழனிசாமி நேற்று கேள்விகளால் துளைத்திருக்கின்றார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்டிருக்கின்றார். அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்து ஸ்பெஷலாக என்ன தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை என்பதை அடித்து திட்டத் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எது அப்படி இருந்தாலும் சிறுபான்மையினரின் வாக்குகளை கவர்ந்து இழுப்பதற்காக சிறுபான்மையினரின் வாக்குகளை கொண்ட கட்சியாக இருந்த அதிமுக எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிடம் சென்று சேர்ந்ததோ அப்பொழுது சிறுபான்மையினரின் ஆதரவு அற்றுப்போனது. அந்த ஆதரவை திருப்பி பெறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியில் வந்த எடப்பாடி அதிமுகவினர் இப்பொழுது அந்த தேர்தலிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கின்றனர். அந்த தோல்வியும் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வந்ததால் முற்றுமுழுதாக தோல்வி அடைந்திருக்கின்றனர். அதில் பலருக்கு அதிருப்தி இருந்தாலும் இன்னும் அந்த நிலைமையில் மிகவும் விடாப்பிடியாக எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கின்றார். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நேற்று அங்கே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவிலே சென்னையிலே நடந்த விழாவிலே அண்ணாமலை எடப்பாடியாரை கேள்வி கலைகளால் துளைத்திருக்கின்றார். அடித்து துவைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் அண்ணாமலைக்கு இப்பொழுது ஏன் கோபம் வருகிறது என்றது ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதே கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கேட்டபொழுது வராத கோபம் இப்பொழுது அதிமுகவினர் கேட்கும் பொழுது மட்டும் ஏன் இந்த கோபம் வருகின்றது என்றால் இது என்ன அர்த்தத்தை தமிழக மக்களுக்கு புரிய வைக்கின்றது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு இரகசிய உடன்படிக்கை செய்திருக்கிறது என்பது இப்பொழுது திட்ட தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் உற்று நோக்கி பார்த்தால் அது திட்ட தெளிவாகின்றது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுகவை பேசுவதுதான் அண்ணாமலை கையில் எடுத்திருக்கின்ற வேலையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதனால் ஒன்று மட்டும் திட்ட தெளிவாக தெரிகின்றது. மோடி அரசாங்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தேவைப்படுகிறது என்பது திட்ட தெளிவாகின்றது. ஏனென்றால் அங்காலே இருக்கின்ற நிதிஷ்குமார் எந்த நேரத்திலும் சந்திரபாபு நாயுடுவை விட்டாலும் நிதிஷ்குமார் எந்த நேரத்திலும் என்னவும் செய்யலாம், எந்த நேரத்திலும் அவர் பிரச்சனை கொடுப்பார் என்ற ரீதியாக அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு தயாராக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 10 வருடங்களுக்கு மேலாக அதாவது சென்ட்ரலில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல மந்திரி பதவிகளை அமைச்சு பதவிகளை அலங்கரித்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுதும் அதே எதிர்பார்ப்புடன் கனிமொழி மாறன் போன்றவர்கள் குந்திக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தங்களுக்கு மத்திய அமைச்சு பதவி கிடைக்கும் என்று அவாவுடன் குந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நச்சரிப்புத்தான் ஸ்டாலினை இறங்கி வர செய்திருக்கின்றது. ஸ்டாலினை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அணைத்து செல்லக்கூடிய அளவிற்கு இறக்கிவிட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஊழல் வழக்குகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அணைவு தேவைப்படுகிறது. ஆகவே அண்ணாமலையின் அரசியலை நாங்கள் தொடர்ந்து நம்பலாமா என்றதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் திமுக எங்களுடைய எதிர்ப்பென்று சொன்ன அண்ணாமலை இப்பொழுது அதிமுகவை கடுமையாக எதிர்க்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை விட்டுவிட்டாரா, திமுக எதிர்ப்பை விட்டுவிட்டாரா? இதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழக மக்கள்
இதை பற்றி மிகவும் கவனமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.